ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் வந்து பல வரலாற்று சிறப்புகளையும் புராணங்களையும் சுமந்திருக்கிற ஒரு ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் திருப்பெண்ணாடகன்ற ஊரில் காட்சியளிக்குது. இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னா பிரளய காலேஸ்வரர், சுடர் கொழுந்தீஸ்வரர், கடந்தநாதர் கை வழங்கி ஈஸ்வரர். இங்கே இறைவி பார்த்தீங்கன்னா அழகிய காதலி, தலமரம் செண்பக மரம், தீர்த்தம் வந்து வெள்ளாற்று தீர்த்தம், தேவார பாடல் பெற்ற தலம், சுயம்பு மூர்த்தி அங்கே சிவபெருமான் காட்சியளிக்கிறார். 63 நாயன்மார்கள் ஒருவரான துறவி கலிக்கம்ப நாயனர் வந்து வாழ்ந்த இடம்தான சொல்கிறாங்க. 4 சந்தன குரல் முதன்மையாக மெய்கண்டர்கிற பிறந்த ஊர்ந்தது தான். அப்புறம் 3வது சந்தன குரல் புனித மறைக்கான கம்பந்தரம் இங்கே தான் வாழ்ந்ததாக கருதப்படுது. இவ்வளோ சிறப்புமிக்க ஊரை பற்றி ஒரு பெரிய புராணம் ஒன்று. முன்பு ஒரு காலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து உலகே விழுங்கிட்டு வருது. அப்படி உலகே விழுங்கிட்டு வரும்போது இந்த இடம் மட்டும் விழுங்க முடியல. அந்த வெள்ளத்தால் நீர் இந்த இடத்துல சூழ முடியவில்லை. அதனால் தேவ ரிஷிகள் முனிவர் எல்லாரும் வந்து இறைவனை வழிபட்டு சிவபெருமான் வழிபடுறாங்க. ஐயனே, பெரு வெள்ளத்தில் வந்து எல்லா ஜீவராசி அழிஞ்சிடுச்சு. இப்போ இன்னும் வந்து நீரால் அழியாத ஒரே இடம் இந்த இடம் தான். இங்கே இருக்கிற ஜீவராசியாச்சு நீ காக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சிவபெருமான் முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பட்சத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன் நந்திக்கு ஒரு கட்டளை இடுறார். எப்பயுமே சிவபெருமானை பார்த்துன்னு நந்தி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இந்த ஆலயத்தில் சிவபெருமான் வந்து திரும்பி திசையில் ஊரை பார்த்தா அந்த நந்தி இருக்கும். அந்த நந்திக்கு ஒரு கட்டளை இடுறாரு, இந்த பெருவெள்ளத்தை விழுங்க சொல்கிறார். அப்படி பெருவெள்ளத்தை விழுங்க சொல்லும்போது நந்தி என்ன பண்ணுறது, திரும்பி ஊரை பார்த்து திரும்பி அந்த பெருவெள்ளத்தை முழுங்கிடுறாங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உலகை காத்த ஈஸ்வரன், உலகை காத்த ஈஸ்வரன், உலகை காத்த இறைவன்ற பேர்லேயும் நம்மளை வழக்கு வணங்குறாங்க. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தேவலோகத்தில் இந்திரன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இல்லத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறதுக்காக மலர்கள் நிறைய தேவைப்படுது. நிறைய மலர், வித்தியாசமான புது மலர், வாசனையான மலர் தேவைப்படுது. அப்போ வந்து தேவலோகத்தில் இருக்கிற மலர்கள் அவருக்கு பத்தாவது பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, பூமியில் போயிட்டு மலரை பறிச்ச சொல்லி தன்னுடைய தேவக்கன்னிகளை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பிச்சி வைக்கும்போது இந்த தேவக்கன்னி 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஊரை சுற்றி பார்த்துட்டு உலகத்தை சுற்றி பார்த்துட்டு பூமியை பார்க்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப அழகிய நந்தவனமாக இருக்குது. அந்த அழகிய நந்தவனத்தில் இருந்து இறங்கி பூவை பறிக்கிறாங்க. ஆசாசியாக பூவை பறிக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாங்க. சிவலிங்கத்தை பார்த்தோன்னே மெய் மருந்து தன்னை மருந்து நான் போட்டு சிவலிங்கத்தை பூஜை செஞ்சு அங்கேயே தங்கிடுறாங்க. வெகு நேரமாவது. இந்திரனுக்கு என்னடா போன தேவக்கன்னிகள் என்ன காணான்ட்டு 2வது என்ன பண்ணுற, தன்னுடைய காமதேனு பசு வந்து தெய்வீக பசு அனுப்பி வைக்கிறார் பூமிக்கு. போயிட்டு தேவக்கன்னிகளையும் பூ பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த காமதேனு பசு என்ன பண்ணுது, பூமிக்கு வருது, சுற்றி பார்க்குது, தேவக்கன்னிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிது. வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேவக்கன்னிகள் இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ சிவபெருமானும் அங்கே வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து அதுலேயும் காமதேவன் என்ன பண்ணுது, சிவபெருமான் மகிழ்ச்சி கொண்டு காமதேவனும் சிவபெருமானும் சிவலிங்கத்தை வணங்க ஆரம்பிச்சிருது. வெகு நேரமாவது போன 2 பேரையும் காணா. இந்திரனுக்கு கோபம் வருது, பயமும் வருது, என்ன ஆச்சுன்ட்டு. அதனால் தன்னுடைய கடா என்ற யானைக்கு ஐராவதம் வெள்ளை யானையை வந்து அனுப்புகிறார் 3வது இடமா. அனுப்புவது இந்த வெள்ளை யானையும் உலக சுற்றி வருது, பூமிக்கு வரத்தை பார்க்குது, தன்னுடைய தேவக்கன்னிகளையும் காமதேவன் பசியும் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு கீழே இறங்கி வருது. வந்தினாக்கா அங்கே இந்த மலர்களை பார்க்குது, இவங்களை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்துன்னு ஐராவதமும் மயங்கி சிவபெருமான் பூஜை செய்ய ஆரம்பிச்சு ஐராவதம் இந்த என்ன பண்ணுறது, வெயில் சிவபெருமான் படுறதால தடுத்து வெயில் படாத சிவபெருமான் சிவலிங்கத்தை காக்குது. இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வருது, வருத்தமாக வர நேரமாவது. சிவபெருமான் மிக கோபமான, அவர் பூஜை கரெக்டாக செய்யணும் இல்லையா. அப்படி பார்த்தா அவங்கள போனவங்க யாரையும் காணோம். அதனால் தானே பூமிக்கு வந்து தேடி வர்றார். தேடி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரும் யார், தேவக்கன்னிகள், காமதேனு, வெள்ளை ஐராவதம் 3 ஒரு இடத்துல நிற்கிறத பார்த்துட்டு வர்றார். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிக கடும் கோபத்தில் வர்றாரு, திட்டணுன்ட்டு. பார்த்தீங்கன்னா சபிக்கணும் கோபத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே 3 பேர் சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
இந்த சிவலிங்கத்தை பார்த்தோன்னே இந்திரனுக்கு கோபம் தணிஞ்சின பிறகு சிவபெருமான் அழகை பார்த்து அவரும் அங்கேயே பூஜை செய்கிறார். அங்கேயே பூஜை செஞ்சுட்டு சிவபெருமானுக்கு வந்து விடை பெற்று தன்னுடைய ஐராவதம் தேவகன்னிகள் காமதேனை அழைச்சிட்டு தேவலோகம் சென்றார். இது ஒரு புராண கதை. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெண் என்றால் 2 தேவ கன்னியாகவும், ஆ என்ற தெய்வீக பசு காமத்தேனு, கடா என்ற யானை, வெள்ளை யானை ஐராவதம் இல்லையா, இது சேர்ந்து இந்த 3 பேர் சேர்ந்து தான் வந்து பெண்ணாடகர்ன்ற ஊர் பேர் வந்த காரணமாகுது. இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு புராண கதைனா தீவிர சிவன் பக்தரான ஆனந்தவள்ளி அம்மையார். ஆனந்தவள்ளி அம்மையார் தீவிர சிவ பக்தர். அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற இறைவனை வணங்கிட்டு தான் தினமும் வியாபாரத்துக்கு போவாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி தினமும் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆற்றில் காற்றாட்டு வெள்ளம் வருது. இந்த கரையில் இந்த கரைக்கு போக முடியாது. அப்படி போக முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறது, அவங்க சிவபெருமான தீவிர பக்தராச்சு, அவர் பார்க்காத வியாபாரத்துக்கு போக முடியாது. அப்போது அந்த கரையிலேருந்து சிவபெருமானை வணங்குறாங்க. வணங்கலாம் அவங்க மனசுக்குள்ளான இறைவனை நேரில் காண முடியலையன்ற வருத்தம் இருக்குது. இந்த வருத்தத்தை உணர்ந்த சிவபெருமான் தீவிர பக்தர் இல்லையா, அதனால் அப்புறம் அவங்களுக்கு காட்சியளிக்குது தன் நிலையை வந்து உயர்த்துறாரு. அக்கரைக்கு தெரிகிற மாதிரி தண்ணி உயர்த்துறதுக்காக பூமியிலேருந்து 40-50 அடி உயரத்துக்கு தன்னுடைய நிலையை உயர்த்தி காட்சியளிக்கிறாரு. ஆனால் இன்றளவு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா பூமி மட்டத்தில் கொஞ்சம் மேலோக்கி தான் இந்த ஆலயம் நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 63 நாயன்மாரோட கலிக்காம்பு நாயனார் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு தீவிர சிவர் பக்தர். அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் சிவனடியாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் உணவை அருந்து எடுத்துக்குவாங்க. அப்படி தினமும் சிவனடியாருக்கு பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாத பூஜை பண்ணி வணங்கிட்டு தான் தன் தொழுவு போவாங்க. ஒரு நாள் நினச்சி சிவபக்தர்களுக்கு எல்லாருக்கும் பாத பூஜை செய்கிறாங்க. செய்யும்போது ஒருத்தருடைய கலிக்கம்மனாரோட மனைவி வந்து ஒருத்தவங்க காலை தொடுறதுக்கு அச்சப்பட்டோடனே கலிக்கம்மனார் கோவம் வருது. ஏமான்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க தொடமாட்டேன்னு சொல்கிறாங்க. இதனால் கோவமாக இருந்துச்சு நான் ஒரு அருவா எடுத்து தன் மனைவியுடைய 2 கையும் விட்டுறார். ஏன்னா தன்னுடைய எம்பெருமான் சிவபெருமான் அவங்கள அடியாருடைய காலை தொடமுலன்னு எது தேவைன்னு கை விட்டுறார். இதில் வந்து மகிழ்ச்சி அந்த சிவபெருமான் தன்னுமே இவ்வளோ தீவிர பக்தர்கள் மகிழ்ச்சி அந்த சிவபெருமான் பண்ணுறாரு. அந்த கலிக்கம்பு நாயருடைய மனைவிக்கு வந்து மீண்டும் கையை வழங்கி இருவருக்கும் முக்தியை கழித்து தன்னுடைய அழைச்சிட்டு போயிடுறாரு. அதனால தான் இங்கே வந்து கை கொடுத்தீஸ்வரர் இங்கே நமக்கு இருக்குது. இன்னொரு சிறப்புனாங்க திருநாவுக்கரசு இங்கே சுடர் குழந்தீஸ்வரர் வந்து திருசூலம், விபூதி பட்டை, சாம்பல், புனித கோடு, நந்தி, சிவலிங்க மலை வந்து பச்சை குத்துன இடமாகவும் இந்த இடம் நமக்கு விளங்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆலயத்தை ஒரு முறை சுற்றி வரும்போது ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்குது. அதனால் இந்த ஆலயத்தை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் சுற்றி வந்தால் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு சிவபெருமான். நீங்கள் எத்தனை சுற்றி வரீங்களோ அத்தனை முறை வந்து நமக்கு எல்லா நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு வணங்கி நமக்கு எல்லாரையும் காப்பார். அதனால் பிரளயத்தை காத்தவர், பிரளயம் காத்து புது உலகை உருவாக்குறது வித்திட்டவர் எம்பெருமான் ஈஸ்வரன். அவ்வளோ பற்றிய சிறப்புமிக்க ஈஸ்வரனை நாம் உண்மையாக முழு மனதோடு வணங்கி அவரை வேண்டினாக்கா அவரை நம்மளுடைய தேவை உணர்ந்து தேவை செய்வது ஈஸ்வரன். அதனால் அவர்கிட்ட வந்து எல்லோரும் இறை அன்பு செய்யுங்க, ஈஸ்வரனை வணங்க, பக்கத்தில் இருக்கிற பெண்ணாடை சென்று இறைவனை வணங்கி எம்பெருமான் ஈஸ்வரன் அருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.